கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம கவனத்தை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல தருணத்தில் நாம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவப்பமாய் இருக்கிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் மிகுந்த வாஞ்சையோடு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசும்படி இருதயத்தை திறந்து கொடுங்க. வேதத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 23 இருந்து 25 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் உபதேசம் என்கிற தலைப்புல கடந்த நாட்கள்ல தேவனுடைய செய்தியை கேட்டோம். அது பாதியில முடிஞ்சது. ஆகவே மறுபடியும் அதை குறித்து ரொம்ப தியானித்து கிறிஸ்துவின் உபதேசம் என்ன சொல்லுகிறது என்கிறதை நாம கூர்ந்து கவனித்து கிறிஸ்துவின் உபதேசத்துல கிறிஸ்துவுக்குள் வளர பிதாவாகிய தேவன் சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டங்களிலேயும் சொல்லுகிறது உண்டு, கிறிஸ்து அநேக காரியத்திற்காக இந்த பூமியில வந்தார். அதுல 3 முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று, கிறிஸ்து மனிதர்களை சந்தித்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பிரசங்கிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணின ஒவ்வொரு வார்த்தைகளும் கிறிஸ்துவின் உபதேசங்களாக இன்றைக்கும் சபைக்கு தூணாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அநேக உபதேசங்கள் இன்றைக்கு யூடியூப்ல வருகிறது, டிவில வருகிறது. நாம காது கொடுக்கிறோம், கேட்க ரொம்ப நல்லா இருக்கிறது, ரொம்ப இனிமையா இருக்கிறது. நம்ம பாஸ்டர் காட்டிலும் இவர் சொல்லுகிற உபதேசம் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் கவனிக்க வேண்டும், கிறிஸ்துவின் உபதேசம் அதுல இருக்கிறதா அல்லது உலகத்தின் உபதேசம் இருக்கிறதா என்கிறதை நம்ம கவனிப்போமே ஆனால் நீங்க நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உபதேசம் என்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பிரசங்கம் என்கிறது சாதாரணது அல்ல. அது ஒரு மனுஷனை மாற்றக்கூடியது. சிந்தையை மாற்றும், இருதயத்தை மாற்றும், நினைவுகளை மாற்றக்கூடிய ஆற்றல் செய்திக்கு அந்த வல்லமை உண்டு. ஆகவே எந்த மாதிரி செய்தி கேட்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க மாறுவீர்கள். உங்க சிந்தை மாறும், உங்க நினைவுகள் மாறும். அப்போ எந்த மாதிரியான செய்திக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா, உபதேசங்கள் நிரம்பி இருக்கிற தெய்வ செய்திக்கு செவி கொடுக்கணுமே அன்றி உபதேசமே இல்லை, சத்தியமே இல்லை அப்படின்னா அந்த செய்தி நாம செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உபதேசத்தின்படி வாழ்ந்தால் பரலோக நிச்சயம். ஆமென். ஆகவே எப்பவும் செய்தி கேட்டாலும் உபதேசம் சார்ந்த நல்ல தேவ மனிதர்கள், தியாகம் பண்ணுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற அந்த ஒரு தேவ மனுஷனுக்கான செய்தியை கேளுங்க. அது உங்களை இம்மைக்கும் அருமைக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக உங்களை மாற்றும் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். 23வது வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு ஏற்றவைகள் எது, மனுஷனுக்கு ஏற்றவைகள் எது? மனுஷனுக்கு ஏற்றவைகள் என்னது அப்படின்னா, சிலுவை வேண்டாம், பாடு வேண்டாம், உபத்திரவம் வேண்டாம், நெருக்கங்கள் வேண்டாம். அதுக்கு பதிலா என்ன வேணும்? செழிப்பு வேணும், ஐஸ்வர்யம் வேணும், பரிபூரணம் வேணும், நிறைவு வேணும், உயர்வு வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. என்ன வேண்டாம் அப்படின்னா சிலுவை வேண்டாம், என்ன வேணும் அப்படின்னா உயர்வு வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்பால போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறார். அப்போ கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க கவனித்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் 24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஒரு மனுஷன் கிறிஸ்து எதை உபதேசிக்கிறார்,
எப்படி உபதேசிக்கிறார் என்கிறதை நீங்க கவனிக்க வேண்டும். ஒரு மனுஷன் முதலாவது தன்னைத்தானே வெறுக்கணுமா? எத்தனை பேரால முடியும்? தன்னைத்தானே வெறுக்கணும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தன்னைத்தானே வெறுக்காமல் அவரை பின்பற்ற முடியாது. அப்படி பின்பற்றினால் அவருக்கு ஏற்றவைகளை போல நினைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தன்னைத்தானே வெறுக்கிறது கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும்போது தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது, இந்த உலகத்தில் வரும்போது, இந்த பூமியில மனுஷனாய் பிறக்கும்போது பிசாசானவன் அவரிடத்துல வந்தான். பிசாசு அவரிடத்துல வந்தான். அந்த என்ன தெரியுமா சொன்னா? எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த பகுதியை கையில வச்சுட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது, மனுஷனாய் வரும்போது பிசாசு என்ன செய்தான் என்கிறது நீங்க கவனித்தால், கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது எதற்காக அப்படின்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி. கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக மனுஷனாய் வந்தார் அப்படின்னா பிதாவினுடைய சித்தத்தை பிரசங்கிக்கும்படி, பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி, பிதாவினுடைய சித்தத்தை ஜனங்கள் செய்ய வேண்டும், அவர்களை செய்ய வைக்க வேண்டும் என்கிறதற்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆனா வந்தவரை பிசாசு திசை திருப்புகிறான். என்ன சொல்லுகிறான் அப்படின்னா உலகத்தை காண்பிக்கிறான், ராஜ்யங்களை காண்பிக்கிறான், அவைகளின் மகிமையை காண்பிக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கும் நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம், பிசாசு நம்மளை எதைதான் பார்க்க வைக்கிறான் அப்படின்னா அபிஷேகத்தையோ, ரட்சிப்பையோ, கிருபைகளையோ, வரங்களையோ, வல்லமைகளையோ, சபையோ, பரலோகத்தையோ கவனிக்க விடாதபடி அவன் உலகத்தையே பார்க்க வைக்கிறான், உலகத்தை ரசிக்க வைக்கிறான். எங்க இருந்தாலும் வீட்டில இருந்து உலகத்தையே பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்தின் மகிமையை பார்க்கலாம். அதாவது செல்போன்ல சில வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அயர்லாந்து, ஐஸ்லாந்து, இங்கிலாந்து, இப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது. அதனுடைய பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு அடிச்சா சூப்பரா எடுத்து போடுறான். மகிமையை பார்த்தா நம்ம மனசுக்குள்ள பொண்டாட்டிட்டு சொல்லுவேன், நமக்கு அங்கிட்டு ஒரு வீடு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அல்லேலூயா. ஆமா. எத்தனை பேருக்கு வேணும் ஐஸ்லாண்ட்ல ஒரு வீடு? சில இடங்களில அவ்வளோ இயற்கை சூழலோடு நல்ல பனி பொழிகிற இடம், எங்க பார்த்தாலும் வெண்பனி அப்படியே படர்ந்து இருக்கும். எல்லா இடமும் ஒயிட்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வேற பனிப்பொழிவு சுத்தமா ஒயிட்டா இருக்கு. பார்த்தா ஒரு மாசமாகில் அங்க ஒரு ஊழியம் கிடைக்காதா அப்படின்னு இருக்கு. சில உலகத்தினுடைய காரியத்தை பார்க்க அதே போல நமக்கு ஒரு வீடு, அதே போல நமக்கு ஒரு வேலை ஒன்றும் இல்லை. இங்க பக்கத்தில் இருக்கிற செட்டிகளும் டவுன்ஷிப், அந்த டவுன் அணுமின் நிலையத்தில் வேலை செய்கிறவர்கள் தங்குகிற பகுதி, அந்த குடியிருப்புக்குள்ள போனாலே அவ்வளோ அழகா இருக்கும். அல்லேலூயா. நல்ல மரம், நல்ல ரோடு, நல்ல அடுக்குமாடி குடியிருப்பு, நல்ல சம்பளம், நல்ல வேலை. உள்ள போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு வாய்ப்புல நமக்கு ஒரு சர்க்கார் வேலை கிடைச்சி நம்ம இங்க குடியிருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு உலகத்தினுடைய மகிமையை பார்த்தா நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா கிறிஸ்து அந்த மகிமையை பார்க்காம அதிலும் மேன்மையான மகிமையை பார்த்தார். என்ன ஆமேன் வரமாட்டாங்க? தூக்கம் வருதா? முடிச்சிருவோமா? கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கணும்னா இப்படிதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனா பிசாசானவன் அவரிடத்துல வந்து அவரை பார்த்து சொல்லுகிறான், மிகவும் உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான். இன்னைக்கும் நிறைய பேருடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? எப்படியாகிலும் நல்லா படிச்சு நல்ல வேலை செஞ்சு எப்படியாகிலும் கனடாவில் போய் செட்டில் ஆகிடணும்,
அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடணும், ஆஸ்திரேலியால போயிடணும், யூரோப் கண்ட்ரில ஏதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிடணும். நல்லது. ஆனா எப்படியாகிலும் இதற்காக படக்கூடிய பிரயாசத்தில் பாதி அளவாகிலும் ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் என்கிற சிந்தை நமக்குள்ள ரொம்ப குறைவா இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கோ ராஜ்யத்தினுடைய மகிமையை பார்க்கவோ அனுபவிக்கவோ சுதந்திரிக்கவோ விருப்பமே இல்லை. பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றணும், செய்யணும், அதற்காக முழு மூச்சாய் ஓடிக்கொண்டிருந்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? பரலோக ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படணும். ஒரு மனுஷன் நாமக்கல்ல என்னை அழைத்திருந்த அந்த தேவ ஊழியர், அவர் வீடு இருக்கு 400 கிலோமீட்டர் தாண்டி, பிசினஸ் எல்லாம் 400 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஆனா அவர் சூஸ் பண்றார், எங்க தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு, அங்க போய் ராஜ்யத்தை கட்டணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நாள் போயிட்டு வரக்குள்ளே அவ்வளோ கஷ்டம். வாரத்துல 3 நாள் அங்கேதான் இருக்கிறார், பிரயாசப்படுகிறார். ஒத்தைக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் டிராக்ஸ் கொடுக்கிறார். சில இடத்துல பிரச்சனை ஆகுது, அமைதியை வர்றார். அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் கோடியை தாண்டி இருக்கு. ஆனா தேவனுக்காக ஏதாகிலும் செய்யணும். வாரத்துல 4 நாள் பிசினஸுக்கு, 3 நாள் கர்த்தருக்கு முழு மூச்சா ஓடுகிறாங்க. எந்த வருமானமும் இல்லை. பிசினஸ்ல வரக்கூடியது அங்க போட்டுறாரு. வீடு வாடகைக்கு எடுத்திருக்கிறார், அது பாஸ்டர்மாருக்கு தங்கக்கூடிய ஒரு ரூம் நீட்டா வச்சிருக்கிறாரு. அவர் தங்கக்கூடிய ஒரு பகுதி எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய். அதுக்கு பிறகு இதை விட ஒரு பெரிய ஹால், அது 10,000 ரூபாய். அங்கதான் பிரேயர் எல்லாம் நடக்குது. போக்குவரத்து மாசம் எத்தனையோ 1000 செலவழிக்கிறார். எப்படியாகிலும் ராஜ்யம் கட்டப்படாத இடத்துல கட்டணும். கிராமங்களுக்குள்ளாய் கடந்து போறாங்க. என்ன செய்யலாம், எங்க ஜெபம் நடத்தலாம், ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய ஊழியர்கள் அதன் மத்தியில எந்த சபைக்கு மாற்றாகி போகலாம். எந்த சபையை கேட்டா கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க, கொஞ்சம் காணிக்க நிறைய வரும். எந்த ஊழியத்துல கட்டடம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு, உலகத்தையும் அதனுடைய மகிமையும் பார்க்கிற ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. எங்க தேவ ராஜ்யம் கட்டப்படலையோ அங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், நிலை நிறுத்தணும். அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் ராஜ்யத்தை அறியணும், சுவிசேஷத்தை அறியணும், ராஜ்யத்தினுடைய உபதேசத்தை கை கொள்ளணும். அந்த முழு மூச்சாக ஓடிக்கொண்டு இருக்கிற உத்தம ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக நாம் எல்லாம் வெட்கப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு ஏக்கம் தான் உள்ள இருந்துச்சு, தேவ ராஜ்யத்தை கட்டணும், தேவ ராஜ்யத்தை கட்டணும், ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். ஒரே ஒரு தாகம் தான். அவரை வஞ்சிக்கும்படி பொல்லாத ஆவி இறங்கி வந்தது, உயரத்துல கொண்டு போச்சு ஏசப்பாவை. ஹல்லேலூயா. உயரத்துல கொண்டு போய் நிறுத்தினான், உலகத்தை பார்க்க வைத்தான். நான் சொல்லுகிறேன், உலகத்தை பார்க்காதுங்க, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்க. எத்தனை பேர் பார்ப்பீங்க? உலகத்தை பார்க்க வேண்டாம். உலகத்துல நம்ம நல்லா வாழணும், அதெல்லாம் மறந்து இயேசுவுக்காக நல்லா வாழணும், இயேசுவுக்காக நல்லா ஓடணும். உங்க சிந்தையெல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்யணும், ஒரு துடிப்பு. இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்யணும், இயேசுவுக்காக வாழணும். நம்ம இருதயம் எல்லாம் மாறுவதாக. நாம இதை செய்யும் போது இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க என்ன செய்யணும் என்கிறதை கிறிஸ்து உபதேசிக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம்னா என்னதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, பூமியில தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்.
பரம மண்டலத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எத்தனை பேருக்கு புரியுது? பரலோகத்துல ஒரே ஒருவர் தான் தேவன். சொல்லுங்க, பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல ஒரே ஒரு ஆராதனை, ஒரே ஒரு தேவனுக்கு ஒரே ஒரு ஆராதனை பூமியிலும் செய்யப்படுவதாக. பல ஆராதனைகள் அல்ல, ஒரே ஒரு தேவனை உயர்த்துகிற ஒரு ஆராதனை பூமியிலும் செய்யப்படுவதாக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? எல்லாருடைய சிந்தையும் மாறணும். நாம தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பித்தார் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்திற்காய் வாழ தெரியாதவர்களாக அல்ல, தேவ ராஜ்யத்திற்காக வாழ தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக நீங்க எல்லாம் மாறணும். ஏசப்பாவுக்காக என்ன செய்யலாம்? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிலர் கடந்த நாட்கள்ல பார்த்தேன், காணிக்க கொடுக்கிற விஷயத்துல நம்ம சபையை சொல்லல. ஒரு ஆள் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், இதுவரைக்கும் 4 பிரதிஷ்டை கட்டடங்களை கட்டி பிரதிஷ்டை விழா நடத்தினோம். அழைப்பெல்லாம் கொடுத்திருக்கிறேன். யாருக்கு வருவாரு? எல்லாரையும் போல சாதாரணமான ஒரு மொய் செஞ்சுட்டு போவார். அது காணிக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரிதான். ஆனா ஆள் பணக்காரர், நல்ல வசதி. எத்தனையோ கூட்டம் நடத்திருக்கோம், நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். ஜோ பண்ணிக்கிட்டுறேன்னு சொல்லுவாரு, செய்ய மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். ஆனா ஒரு நாள் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தினுடைய வீடியோ பார்த்தார், பல வீடியோவை பார்த்தார். உண்மையாதான் செய்யறாங்களா, ஜனங்கள் நடுவில் உண்மையா போறாங்களா, பல நாள் விசாரித்தார். போன மாசத்துல கூப்பிட்டு இந்த ராஜ்யத்தின் பணிக்காக என்னுடைய ஒரு சின்ன பங்கு என்று சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் காணிக்க கொடுக்கிறது கூட எவ்வளவு யோசித்து சிந்தித்து கொடுக்கிறாங்க. இவங்க உண்மையா தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடுவாங்களா, பிரயாசப்படுவாங்களா? இவங்கள்ட்ட கொடுத்த அந்த தந்த அமௌண்ட் 500 ரூபா தான். நீங்க எந்தோ யோசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. அமௌண்டே நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ சமூகத்துல 500 ரூபா கொடுத்தார். நான் அதை ஏன் 500 ரூபான்னு சீப்பா பார்க்கல, அந்த மனுஷனுடைய அந்த உத்தம இருதயத்தை நான் பார்க்கிறேன். அதை விட கூட கொடுக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் ஏன் அவரை பெருமையா பேசுறேன்னா, எதை யோசித்து கொடுக்கறாங்க பாருங்க. கஷ்டப்படுறேன்னு கொடுக்கல, நிறைய தேவையோடு இருக்கிறேன்னு கொடுக்கல, தேவனுக்காக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு பார்த்து கொடுக்கறாங்க. நான் சொல்லுகிற மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி கொடுக்கறாங்க. நான் என்ன சொல்லித்தாரேன்னா, உங்களுக்கு இருதயம் எல்லாம் தேவ ராஜ்யம் கட்டப்படணும், தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், தேவ சுத்தம் நிறைவேறணும். முழுக்க 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 உங்க பார்வையெல்லாம் மாறுவதாக. சபைக்கு போனோம் வந்தோம் அப்படியெல்லாம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ராஜ்யத்திற்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ராஜ்யத்திற்காக செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வானத்தின் பலகணிகள் நிச்சயம் உங்களுக்காக திறக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? நிச்சயம் உங்களுக்காக ஓபன் ஆகும் புதிய வாசல்கள். ஒவ்வொரு நாளும் சபைக்காக ஜெபிக்கிறத மறக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்திய தேசத்தில் எத்தனையோ ஊழியங்கள், மிஷனரிகள் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் ராஜ்யம் கட்டப்படக்கு உதவியாயிருக்கும், பிரயோஜனமாயிருக்கும். பரலோகத்தின் ஒரு மனுஷனை, எனக்கு அப்பந்தான் எத்தனையோ பேர் காணிக்க கொடுக்குறீங்க, எனக்கு அந்த அறிவு வரல. அந்த மனுஷன் காணிக்க கொடுக்கும் போது எனக்கு அறிவு வந்தது. ஒரு மனுஷன் தேவ ராஜ்யம் கட்டப்படக்கு எந்த ஊழியம், எந்த ஊழியக்காரன் கட்டுகிறானோ அவனுக்கு தான் போய் சேரணும் என்கிறதுல எவ்வளவு கவனமா இருப்பானால், தேவன் எவ்வளவு கவனமா இருப்பார். இந்த சபையில ஒரு வாலிப பிள்ளைகளை தந்தா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு 1000 முறை அவர் யோசிப்பார். இந்த சபையில சிறு பிள்ளைகளை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை தந்தா ஒவ்வொரு டீச்சர்ஸை நம்பிதான் கத்து தருவார். இந்த சபைக்கு நான் நம்பி 10 பிள்ளைகளை கொடுத்தா இங்க உண்மையா நடத்துவாங்களா? அப்பன்னா கொடுப்போம்.
ஒரு மனுஷன் 500 ரூபாய் தரக்கு இவ்வளவு யோசிப்பானானால் ஆத்துமாவே விலை உயர்ந்தது. ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமா அவ்வளவு விலை உயர்ந்தது. சபைகள்ல சும்மா ஆண்டவர் ஆத்துமாவை தரமாட்டார். இந்த சபை வரக்கூடிய ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யும்? பணம் கறக்கிற சபையா இருந்துக்க கூடாது, பணம் கறக்கிற ஊழியக்காரனா இருந்துடக்கூடாது. அவன் தேவையை சொல்லுவான், அவன் காணிக்க பிரிப்பான், அவன் வாழுவான். தேவனுடைய சித்தம் என்னன்னா ஊழியக்காரர்களும் வாழணும், தேவ ராஜ்யம் ஊழியக்காரன் மூலமா கட்டப்படணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். உங்க கண்ணோட்டம் அப்படி திரும்புவதாக நீங்க அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. முழு மூச்சாய் ஓடுங்க. நம்ம பிரயாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய காணிக்கை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய உபவாசம் எல்லாம் தேவ ராஜ்யத்திற்காக மாறுவதாக. தேவ ராஜ்யம் கட்டப்படணும். ஏசப்பா, இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நாம நல்லா இருக்கணும், வசதியா இருக்கணும், சுகபோகமா இருக்கணும். அல்ல, ஓடிக்கொண்டே இருங்க. கிறிஸ்துவுக்காக வாழ இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்தது எதற்கு தெரியுமா? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற, பிதாவின் ராஜ்யம் கட்டப்பட, ஸ்தாபிக்கப்பட வந்த இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை உருவாக்கினார். அல்லேலூயா. 12 பேரை உருவாக்கினார். ஒருத்தன் விழுந்து போனான். 11 பேர் மகிமையாய் தேவ ராஜ்யத்திற்காக உருவாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. உருவாக்கப்பட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஊழியம் இன்றைக்கும் பல தேசங்களில் அவர்கள் கடந்து போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த சபைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அன்றைக்கு அவருடைய சீசர்கள் சபையை கட்டினார்கள், ராஜ்யத்தை கட்டினார்கள், ஸ்தாபித்தார்கள். இன்றைக்கோ கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு தேவ ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட, கட்டப்பட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அரசாங்க வேலையை செய்கிறவர்களுக்கு அவ்வளோ பெருமை இருக்குமே ஆண்டால், இது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறவர்களுக்கு நமக்கும் அவ்வளோ பெருமை இருக்கணும். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையில இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு பெருமை இருக்குமே. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட பரலோக அரசாங்கம் பெருசு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பரலோக அரசாங்கத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க, இணைத்துக் கொள்ளுங்க. உங்க சிந்தையெல்லாம் மாறட்டும். தன்னைத்தானே வெறுக்கணும். இந்த பணிக்கு வரவங்க, கிறிஸ்துவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க தன்னைத்தானே முதல்ல வெறுக்கணும். அதைதான் அவர் 16வது அதிகாரத்தில் பேசுகிறார். தன்னை வெறுக்காத யாராலையும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 நாம வாசித்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஹல்லேலூயா. வெறுக்கணும். உலகத்திற்குரியவைகளை வெறுக்கணும். வெறுக்காம கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, கிறிஸ்துவுக்கு பின் செல்ல முடியாது. நிறைய பேரால வெறுக்க முடியல. நிறைய பேருக்குள்ள உலகமும் வேணும், உலகத்தின் பாவம், ஆசை, இச்சை அதுவும் வேணும், இயேசுவும் வேணும். அந்த 2 நினைவுகளால நம்மளால ஓட முடியாது. குந்தி குந்தி தான் நடக்க முடியும். நிறைய பேருக்கு 2 நினைவுகள் இருக்கிறது. உலகம் வேணும், உலகத்தின் மகிமை வேணும், உலகத்தின் ஐஸ்வர்யம் வேணும், கிறிஸ்துவும் வேணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் 75 வயசானாலும் 85 வயசானாலும் மாம்சத்தின் சிந்தை சாகல, மாம்சம் சாகல, மாம்சத்தின் உணர்வுகள் சாகல. இப்பவும் நிறைய கேஸ் பதிவாகி கொண்டே இருக்கிறது. 75 வயதானவர் போஸ்கோ சட்டத்துல கைது செய்யப்பட்டு 7 வருஷம் ஆயுள் தண்டனை இப்படி எல்லாம் பெற்று உள்ள தள்ளப்படுகிறார்கள். சாகல, தன்னைத்தானே வெறுக்கல.
நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்காக தன்னைத்தானே வெறுத்து விடுங்கள். உலகம் வேண்டாம். உலகத்தை பார்த்து பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறவர்களால தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது, தேவனுக்காக எழும்ப முடியாது, தேவ ராஜ்யத்தை கட்டவே முடியாது. உலகத்தை முழுசா வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு சம்பவத்திற்காக ஒரு கதை நான் சொன்னேன். சிலருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு மறந்திருக்கும். நான் மறுபடியும் அதை உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி தன்னுடைய மகன் இறந்துட்டாங்க. வாலிப பையன் இறந்து இப்ப 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல நான் தொடர்ந்து அவர்களை பார்க்கிறேன். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு சொல்லி பெருசா ஒரு ஆசையும் அதுக்கு முன்னாடி இருந்தது. என் பிள்ளைகளுக்கு பெரிய வீடு கட்டணும், நிறைய சொத்து வாங்கணும், பிள்ளைய பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும், நல்ல காலேஜில் படிக்க வச்சு நல்ல வேலை எடுக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு அப்படி ஒரு படிப்பு கொடுப்பேன். அவன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா குறைந்தது ஸ்டார்டிங்கே 2.5 லட்சம் ரூபாய் சேலரி இருக்கணும். பல லட்சங்களை செலவழித்து படிக்க வச்சாங்க. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய ஆசை பெருசா இருந்துச்சு. உலகத்துல இப்படி எல்லாம் இருக்கணும், என் பிள்ளைகள் நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல ஸ்டைலா இருக்கணும், வீடு வாசல்ல மகிமையா இருக்கணும், உலகத்திற்குரியவைகளை சிந்தித்தார்கள். எதிர்பார்க்கவே இல்லை, பிள்ளை மறிச்சிட்டான். தொடர்ந்து 5-6 வருஷமா நாங்க பார்க்கிறோம். அன்னைக்கு இருந்த சிந்தை இன்றைக்கு இல்ல, அன்றைக்கு இருந்த விருப்பம் இன்றைக்கு இல்ல. என்ன வீடு, என்ன சொத்து, என்ன புகழ், என்ன பேர், எல்லாமே வெறுத்துட்டாங்க. மூத்த மகா ஃபாரின்ல இருந்து கொடுக்கறாங்க. எம்மா உங்களுக்காக காப்பு வாங்கிட்டு வந்தேன், தூர போடு. அம்மா உங்களுக்காக லாங் செயின் வாங்கிட்டு வரேன், வேண்டாம். டோட்டலா வெறுத்துட்டாங்க. எதற்காக அப்படின்னா ஒரு மகனுக்காக. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான வெறுக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு பிள்ளைக்காக வெறுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு கணவனுக்காக அல்ல, ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. சிலருக்கு தோல்வி வரும்போது எல்லாத்தையும் வெறுத்துருந்தாங்க, கடன் படும் போது வெறுத்துருந்தாங்க, வியாதிப்படும் போது வெறுத்துருந்தாங்க. இன்னைக்கு கோடிகள் இருக்கிறது, ஆனா சுகமும் ஆரோக்கியமும் கொஞ்சமும் இல்லை. என்ன விரும்புவார்கள்? பணம் இருந்து என்னத்திற்கு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருந்து என்னத்திற்கு, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, சுயமா எழும்ப முடியல, சுயமா உட்கார முடியல, சுயமா பேச முடியல, பல கருவிகள் உடல்ல மாட்டப்பட்டு இருக்கிறது. என்ன வாழ்க்கை? எல்லாவற்றையும் வெறுத்து இருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு மனுஷனுக்காக, ஏதோ ஒரு உறவுக்காக வெறுக்கிறதை காட்டிலும் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவுக்காக உலகத்தை வெறுத்து விடுங்கள், உலகத்தின் மகிமையை வெறுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஏக ஆசை, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ரொம்ப ஆசை, பெரிய கார்ல போகணும். நிறைய பிரசங்கிகள் வரும்போதே பாத்தீங்கன்னா ஏதோ அவர் கல்யாணத்துக்கு கூட அவ்வளவு அப்படி போயிருக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? சில கன்வென்ஷன் பிரசங்கர்லாம் பாக்குறோம், வரச்சில பாத்தீங்கன்னா அவர் கல்யாணத்துக்கு கூட அப்படி ரெடியாகி போயிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஜம்முனி போவார். ஷூ என்ன, வாட்ச் என்ன, பிரேஸ்லெட் என்ன, செயின் என்ன, டை என்ன, கோட் என்ன, சென்ட் என்ன எல்லாம் போட்டுட்டு, நம்ம விசுவாசிகள் அவரை பார்த்துட்டு நம்ம பாஸ்டர் வருவாரு அப்படின்னு நீங்க அங்க இருந்து என்ன நினைச்சதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஜம்முனி வந்து இறந்து என்ன கல்யாணமா உங்களுக்கு? இதுக்கு மத்தியில் அவருக்கு பொண்டாட்டி இருக்கே, பொண்டாட்டி அது பண்ற சேட்டை. அப்பா, என்ன ஃபேசியல், எந்த சலூனுக்கு தான் அந்த பொம்பளை போகுமோ தெரியல, முகமெல்லாம் பல 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 பழனிட்டு. என்ன கல்யாணமா உனக்கு? செய்யறது தேவனுடைய ராஜ்யத்தின் பணி. ஆசை. கிறிஸ்து அதெல்லாம் வெறுத்தார். தான் இருக்க கூட ஒரு நல்ல வீடை வச்சுக்கணும்னு நினைக்கல, முழுசா ஓடிட்டே இருந்தார். முழுசா
தேவனுடைய ராஜ்யத்திற்கு முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து இறையினுடைய பணியை செய்தார், தேவனுடைய பணியை செய்தார். இன்னைக்கு இருக்கிறவர்கள் தலைகீழ. காரணம் உபதேச கோளாறு தான். வேதம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன போதிக்கிறதோ அதை தான் அவர்களுக்கும் வேதம் போதிக்கிறது. ஆனா இதை எதையும் பார்க்கிறது இல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே கிறிஸ்துவை போல மாற முடியும். கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம அறியாவிட்டா கிறிஸ்துவை போல அல்ல, உலகத்தை போலவே இந்த பிரசங்கம் மாத்திவிடும். அததான் தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுகிறேன், உடம்ப சுத்தமா வைங்க, உடுத்திக்கிற ட்ரெஸ் சுத்தமா இருப்பதாக, கேவலமா இருக்க வேண்டாம். அதுல ஒரு தெய்வீகம் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, ஆண்களோ பெண்களோ ஒரு ட்ரெஸ் பண்ணுனா ஒரு தெய்வீகம் இருப்பதாக. பந்தா என்கிற விஷயம் கொஞ்சமும் ஒட்டாது இருப்பதாக. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்மஸுக்கு இப்பவுமே பணம் சேர்க்கிறிய, பந்தாவா சூப்பரா ஒரு சாரி எடுக்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, போகட்டும். என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். ஒரு மனுஷனை குறித்து கன்னியாகுமரி மாவட்டத்துல கேள்விப்பட்டேன். அவர் நல்ல ஜெபிக்கிறவர், சுவிசேஷ பாரம் உடையவர், ஏகப்பட்ட வருமானம், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர் தனக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் இந்த டிராக்ஸ் அடிச்சிருவார், கர்த்தருடைய வார்த்தைகளாக அடிச்சு வச்சிருப்பார். யார் கொடுத்தாலும் இலவசமா கொடுப்பார், யார் போனாலும் போய் கேட்டாலும் இலவசமா கொடுப்பார். யார் அந்த டிராக்ஸ் வாங்க போனாலும் கையை பிடிச்சு வச்சு 1/2 மணி நேரம், ஆண்டவரே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிற அந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, இவர் கொடுக்கிற ஒரு துண்டு பிரதி ஆகில வீணாய் போக கூடாது, ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், கர்த்தர் தம்முடைய மகனோடு கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்லா ஜெபிக்கிறார். இன்றைக்கும் வரக்கூடிய தன்னுடைய ரிட்டையர்ட் பண்ண எல்லாம் ஊழியத்திற்கு ஏதாவது செய்ய முடியுமா? இருக்கிற வீடை பாத்தீங்கன்னா வீடு கூட பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வச்சிருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வீடு வாழக்கு தேவையான வசதி, வீட்டுல ஃபேன் அவசியம்தான், லைட் அவசியம்தான், தேவைப்பட்டால் ஒரு ஏசி அவசியம்தான், ஒரு வாகனம் அவசியம்தான். அதோடு சரி, மீதி வரக்கூடியதெல்லாம் தேவராஜ்யத்திற்கு, தேவராஜ்யத்திற்கு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் கடைசி காலத்துல இருக்கக்கூடிய விசுவாசிகள். இந்த பூமியினுடைய நாட்கள் மிக சீக்கிரமாய் முடிய போகிறது. எவ்வளவு ராஜ்யத்தை தேட முடியுமோ, ராஜ்யத்தை உணர முடியுமோ, ராஜ்யத்திற்காய் செயல்பட முடியுமோ, நீங்க செயல்படுங்க. தேவனுக்காக உலகத்தை வெறுத்து விடுவோம், உலகத்திற்காக தேவனை ஒரு நாள் வெறுக்காது இருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் எனக்கு தரல, தேவன் எனக்கு அதை செய்யல, நான் ஜெபித்து என்னத்திற்கு? இந்த மாதிரி சிலர் சபையை வெறுக்கிறது, ஊழியத்தை வெறுக்கிறது, ஜெபத்தை வெறுக்கிறது. இப்படி செய்யாதிருங்க. நீங்க எதை நோக்கி வந்திருக்கிறீர்கள் என்கிற அறிவு நிறைய பேருக்குள்ள இல்லை. நாம தேவ ராஜ்யத்திற்கு நேராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு அறிவு இருந்தது. நான் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன்? பிதாவினுடைய சித்தத்தை செய்ய, ராஜ்யத்தை கட்டக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் தூங்காமல் உறங்காமல் கல்மணிப்போடு அதிக பிரயாசப்பட்டு நான் அழைக்கப்பட்டது, நான் அனுப்பப்பட்ட சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஓடிக்கொண்டே இருந்தார். தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தார். ஓய்வே எடுக்க மாட்டார் கிறிஸ்து ஊழியத்துல. இரவெல்லாம் ஜெபிப்பார், பகலெல்லாம் ஊழியம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெப ஊழியம் ஆகில செய்யுங்க. வீடுகள்ல தூக்கத்தை தியாகம் பண்ணி, ஓய்வெடுக்கிற நேரத்தை தியாகம் பண்ணி, உங்க ஜெபம் இந்த ஊழியத்திற்கு எவ்வளவோ தேவை. ஹல்லேலூயா. நீங்க விரும்புங்க, எங்க ஊழியக்காரங்க ஊழியம் செய்ய போறாங்க, நல்ல ரிசல்ட்டோட வரணும். ஆமென். சும்மா ஒரு கிராமத்துல போனோம், கொஞ்சம் துண்டு பிரதி கொடுத்தோம், ஒரு செய்தி பண்ணோம், அதெல்லாம் ஊழியம். ரிசல்ட் என்ன? போனாங்க, ஒரு அற்புதம் நடந்தது, ஆவியனுடைய கிரியை வெளிப்பட்டது,
சிலர் மனம் திரும்பும்படி ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இந்த ரிசல்ட் வரணும் ஆண்டவரை கேளுங்க. சபைக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபையில நல்ல சாட்சிகள் எழும்பட்டும், நல்ல சாட்சிகளை தாருங்க. மனம் திரும்புதலின் சாட்சி, விடுதலையின் சாட்சி தாருங்க. இந்த ஜெப ஊழியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. தேவ ராஜ்யம் எப்படியாக ஸ்தாபிக்கப்படணும் என்கிற பாரம், நீங்க தாகத்தோடு வாஞ்சையோடு தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக ஜெபிக்கிறதை இன்று முதல் நான் கேட்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். என் சபையில மகிமையான சாட்சிகள் இல்லை. நிறைய ஊழியங்களில் பாத்தீங்கன்னா வயிறு வலி, தலைவலி, ஜெபம் பண்ணி எண்ணெய் போட்டேன், மாத்திரை போட்டு படுத்தேன், ஆண்டவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. இது சாட்சியா? கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. நாங்க சுவிசேஷம் சொன்னோம், ஜெபித்தோம், கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஒரு 10 சாட்சி சொல்லும் போது அதுல ஒரு 5 இப்படிப்பட்டவைகளாக மாறுவதாக ஆண்டவரே எங்க சபையில ஜீவனுள்ள சாட்சி எழுப்பித்தாருங்க. அந்த சாட்சியில ஒரு மகிமை இருப்பதாக, பலத்த அற்புதம் அவர் செய்வாராக. எல்லாருடைய சிந்தை அப்படி மாறட்டும். நீங்க ஜெபிக்கும் போது சபையில கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, சபையில வாலிப பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் ஒரு எழுப்புதல் வரட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சபையில் உள்ள தம்பிமார முடிய வச்சு நான் ரொம்ப திட்டுவை. அப்போ போன என்ன சொல்றது ஊழியர் மீட்டிங்ல நான் சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டு, அப்போ நம்ம சென்ட்ரு பாஸ்டர் பிரசங்கம் நேரம் வரும்போது எந்திரிச்சு சொன்னார், ராதாபுரம் சபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனையோ சபைகள்ல போய் இரவு ஜெபம் நடத்துறோம். வாலிபர்கள்லாம் செல்போனை நோண்டிட்டு அப்படியே தூங்கிட்டு பறக்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ராதாபுரம் சபையில கடைசி வரைக்கும் அந்த தம்பிமார் யார் தெரியல, ஆவியில இருந்தாங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. அபிஷேகத்துல இருந்தாங்க அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், நல்ல வேலை அவர் ஆவியை கவனிச்சாரு, நல்ல வேலை மண்டைய கவனிக்கல. கர்த்தருக்கு தோத்து. அவர் ரொம்ப சூப்பரா நடத்திருக்கேன் அப்படின்னு வாழ்த்து சொன்னார். ஸோ உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ இதுதான் சாட்சி. வாலிப பிள்ளைகள்லாம் நடத்தி கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். என்னை விட என் மனைவி ரொம்ப பிரயாசப்பட்டார்கள். தனித்தனியா கூப்பிட்டு வச்சு பேசி அதை சொல்லி இதை சொல்லி. நமக்கு இந்த சின்ன பிள்ளைகிட்ட பேசியும் வராது, வாலிப பிள்ளைகிட்ட பேசக்கு வராது. அந்த அம்மா ரொம்ப சூப்பரா நடத்தியிருக்காங்க. கர்த்தர் நல்லவர். எல்லா கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே சேருவதாக. ஸோ ஆண்டவர் யாரை தந்தாலும் ரிசல்ட் எதிர்பார்ப்பார். ஸோ வாலிப பிள்ளைகள் இதுல நிலைத்திருந்து வளரணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள் சின்ன வயசுலேயே நல்ல சாமுவேலை போல கிருபை பெற்ற பிள்ளைகளாக வளரணும். அல்லேலூயா. வரக்கூடியவர்களுக்கு நான் நல்ல வெளிப்பாடை சொல்லுகிறது, சின்ன பிள்ளைகளே வெளிப்பாடை சொல்லணும் அவங்க ஸ்டைல்ல. இதெல்லாம் நடக்கும் எப்போ அப்படின்னா, அந்த ராஜ்யத்தின் நோக்கத்தோடு விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் ரொம்ப சாந்தியம், சாதாரண விஷயம். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, என் பின்னே வராதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. வெறுப்பு முதல்ல வரணும். மனுஷனுக்காய் வெறுக்கிறதல்ல, பிள்ளைகளுக்காக வாழ்க்கை வெறுக்கிறதல்ல, கர்த்தருக்காக உலகத்தையும் உலக மகிமையும் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். உன் சிந்தனை எல்லாம் மனுஷனுக்கு ஏற்றவைகளா இருக்கிறது. சிலுவை வேண்டாம், பாடு வேண்டாம், உபத்திரம் வேண்டாம், நிந்தை வேண்டாம், அவமானம் வேண்டாம். மனுஷருக்கு ஏற்றவைகளா இருக்கிறது. தேவனோ என்னை மனுகுலத்திற்காக பலியாகும்படியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பிதாவானவர் என்னை அனுப்பி இருக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். உங்களை எதற்காக ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களையும் என்னையும் எதற்காக ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்? சுவிசேஷத்தை சொல்லும்படி, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி, நீங்க பிரயாசப்படும்படி, ஜெபிக்கும்படி, உழைக்கும்படி. நான் சொல்லுகிறேன், தாகமாயிருங்க. சபைக்கு வரும்போது நீங்க ஜெபத்தோடு வாரீங்க, எதிர்பார்ப்போடு வாரீங்க, காணிக்க கொண்டு வாரீங்க. ஒரு முறையாகிலும் என் தெருவுல இருந்து ஒரு குடும்பம் வரணும். ஆமென். என் தெருவுல இருந்து ஒரு ஆள் வரணும். என் குடும்பத்திலிருந்து ஒரு ஆளை சபை கூட்டு போகணும். அந்த பாரம் உங்களுக்குள்ள வரணும். தேவ ராஜ்யத்தை கட்டணும். யார் வந்தா என்ன, வராட்டானா என்னையா, நம்ம போவோம், அப்படி எல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் அந்த பூமியில செய்தாரோ அத்தனையும் நீங்களும் செய்யும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதாவது ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னா, உன் தேவை என்ன, அதுல ஒண்ணும் உனக்கு குறைவு இருக்காது. எத்தனை பேருக்கு போதும்னு நினைக்கிறீங்க? போதும் என்கிற மனதுன்னை கூடிய தேவபக்தியோ மிகுந்த ஆதாயம். ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளுடைய படிப்பு குறைபடாது, சாப்பாடு குறைபடாது, வஸ்திரம் குறைபடாது, வீடு வாசல் குறைபடாது, இடம் குறைபடாது, தேவையான அளவுக்கான வாகனம் குறைபடாது. என்ன தேவையோ தேவையான வேளையில கர்த்தர் நிறைவாய் தருவார். தேவைப்படும் போது ராஜ்யம் திறக்கப்படும். வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறந்து விடுவார். தேவைகள் சந்திக்கப்படும். தேவையான நேரத்துல கர்த்தர் எனக்கான காரியத்துல அவர் அமைதியா இருக்கவே மாட்டார். ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் அப்படி இருக்க மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளையினுடைய காரியம் எப்படி நடக்கும்? மகிமையாய் நடக்கும். ஒரு நன்மையும் குறைபட விடவே மாட்டார். கர்த்தர் வந்து நிற்பார். காண ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த அற்புதம் எதனால செய்தார் தெரியுமா? குறைபடக்கூடாது என்று செய்தார். உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். குறைபற்ற கூடாதே என்கிற பாரத்தோடு கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வார். குறைபடவே விட மாட்டார். ஆடம்பரத்திற்கு கர்த்தர் இறங்குவாரோ இல்லையோ, தேவைகளுக்கு கண்டிப்பா இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உன் தேவை மகிமையாய் சந்திக்கப்படும். அதை குறித்து யோசிக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம். என் தேவை எப்போதுமே தேவைக்கு அதிகமாகவே ஆண்டவர் தருவார். என் தேவைகளில் ஒன்றையும் அவர் வஞ்சிக்க மாட்டார். தேவைக்கு அதிகமா நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். அதாவது வனாந்தர வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான். நிறைய பேர் மன்னாவை எடுத்து தேவைக்கு எடுத்தாங்க. சிலர் தேவையோட குறைச்சி எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ சரியா எடுத்துட்டு வந்தவங்களுக்கும் சாப்பிடும்போது குறைபடலை, கொஞ்சமா எடுத்துட்டு வந்தவங்களுக்கும் சாப்பிடும்போது குறைபடலை, நிறைய எடுத்துட்டு வந்தவர்களுக்கும் சாப்பிடும்போது மீதி வரல. இப்போ சிலர் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க, நாளைக்கு சேர்த்து. ஒருவேளை நாளைக்கு அப்பம் கிடைக்காட்டா, மண்ணை கிடைக்காட்டா என்ன செய்யறது, 2 நாளைக்கு சேர்த்து எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க. பூச்சி அரிச்சு போயிட்டு. ஹல்லேலூயா. தேவை என்னவோ நான் இருக்கிறேன், தேவையை சந்திப்பேன். தேவைக்கு அதிகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அவரோ தேவையான அளவுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். தாவீதுக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை தந்தார். அதெல்லாம் வாங்கும்போது, நான் நல்ல வீட்டுல ஆண்டவர் என்ன குடியிருக்க வச்சிருக்கிறார், ஆனா தேவனுடைய வீடு இப்படி இருக்கிறதே, அதுதான் அவனுடைய பாரமா மாறிச்சு. எத்தனை பேருக்கு வாசித்தது ஞாபகம் இருக்கிறது? அல்லேலூயா. நான் கேதுருக்களால் கட்டப்பட்ட நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனா திரைச்சிலை நடுவிலே தேவனுடைய பெட்டி இருக்கிறது. ஆலயம் நல்லா இல்ல, நான் அதை கட்டணும். அவனுடைய சிந்தை தேவனுடைய வீடு கட்டப்படணும், தேவனுடைய வாசஸ்தலம் கட்டப்படணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை வரணும். அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்த அத்தனையும் தேவனுடைய வீட ஆண்டவர் கட்ட விடல. நீ கட்டக்கூடாது, உன் குமாரன் தான் எனக்காக கட்டுவான் அப்படின்னார். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு ஆசை குறையல. குமாரன் வேணா கட்டிட்டு போட்டோம், நான் இப்பவுமே அதற்கான பணம், தங்கம், வெள்ளி, என்னென்ன தேவை அத்தனையும் நான் சேர்த்து வைப்பேன்.
கட்டுறது அவனா இருக்கட்டும், மெட்டீரியல் என்னுடையதா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? கெட்டுறது என் பையன் கட்டிட்டு போட்டோம், ஆனா கெட்டக்கு தேவையான பணமும் பொருட்களும் என்னுடையதா இருக்கணும். நீ அவன் சேகரித்து வைத்து செத்து போனான். சாலமோன் எழும்பி தேவாலயத்தை கட்டினாலும் பணம் முழுக்க முழுக்க தாவீதுனுடையது. அல்லேலூயா. உங்களுக்கு வருமானம் என்ன? நல்ல புசிங்க, சாப்பிடுங்க, தேவ ராஜ்யத்திற்கு நிறைய விதைங்க. அதை தான் அன்றைக்கு தாவீது செய்தான். அல்லேலூயா. நாம் இந்த பூமியில தேவனுக்காய் கொடுக்கிற ஒவ்வொன்றும் பரலோகத்துல சேர்க்கப்படும், பரலோக கணக்குல சேர்க்கப்படும். இங்க சேர்த்து வைக்க வேண்டாம். இங்க சேர்த்து வைத்தா திருடன் கண்ணமிட்டு திருடுவான், பூச்சி அரிக்கும். ஆனா பரலோகத்துல உங்களுக்காக சேர்த்து வைங்க. அங்க ஒன்னும் கெட்டு போகாது, உங்களுக்காக அங்கே இருக்கும். தன்னைத்தானே வெறுத்தான். தன் ராஜ்யத்தின் மகிமைக்காக எவ்வளவோ செய்திருக்கலாம். பாபிலோன் ராஜாவை போல நான் கட்டின பாபிலோன் அப்படின்னு மேல இருந்து பார்த்தான். கர்த்தர் மேல இருந்து தள்ளினார். அல்லேலூயா. ஆமா, புல்லை மேய்கிற மிருகத்தை போல மாற்றினார். ஒரு மனுஷனை உயர்த்தவும் தாழ்த்தவும் தேவனுக்கு லேசான காரியம், சாதாரண காரியம். அவன் தனக்கான ராஜ்யத்தை கட்டி அதை ரசிச்சான். தாவீதோ அவருக்கான ராஜ்யத்தை கட்டுகிறதுல ரசிச்சான். நம்ம சிந்தை என்ன, தேவனுடைய சிந்தை என்ன? நாம விரும்புகிறது என்ன, கர்த்தர் நம்மளிடத்துல விரும்புகிறது என்ன? ரெண்டும் வித்தியாசமா இருக்கக்கூடாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை வெறுத்து விடுங்க, ஆடம்பரங்களை வெறுத்து விடுங்க. அல்லேலூயா. தேவனுக்காக உங்களை மாற்றுங்க. தேவனுக்கென்று உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம். தங்கத்தினால வெள்ளியினால அலங்கரிப்பு எல்லாம் வேத வசனத்தின்படி வெறுத்து விடுங்க. கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:18. பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமி கடத்தவில்லை சிந்திக்கிறார்கள். கவனிங்க, ஆண்டவர் சபைக்கு எழுதுகிறார், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பரலோகத்திற்கான காரியத்தை சிந்திக்கல. பூமிக்குரிய காரியம் என்ன, அதே தான் சிந்திக்கிறார்கள். அதான் சிந்திக்கிறார்கள். அதாவது இந்தியாவுக்கு மிஷனரி வரும்போது, தமிழகத்துக்கு வரும்போது மிஷனரிகள் எதை பார்த்தார்கள் அப்படின்னா, சூழ்நிலையை பார்க்கிறாங்க. இங்க யாருக்கும் கல்வி கிடையாது, படிப்பு கிடையாது, படிக்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, கல்வி நிலையங்கள் இல்லை, கற்றுக் கொடுக்கிறவர்கள் இல்லை. இப்போ இவர்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ளுவார்கள்? ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு ஊழியத்தையும் செய்யும் போது அதை எப்படி பிளான் பண்றோம்? நம்ம சபைக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிடாதா? நிறைய காரியம் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஏதோ நம்ம சபைக்கான காரியத்தை நிறைய யோசிப்போம். நிறைய பேர் வரணும், பல காரியம் நான் சபைக்காக, நமக்காக, நம்முடைய பேருக்காக, புகழுக்காக நினைக்கலாம். ஆனா அன்றைக்கு வந்திருந்த சுவிசேஷகர்கள், ஊழியக்காரர்கள் தேசத்தை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்தார்கள் அப்படின்னா, இங்க இருக்கிறவர்கள் என்ன நிலைமை. அப்ப பாக்குறாங்க, யாருக்கும் படிப்பறிவு இல்லை, படிக்காதவர்கள். அப்போ படிக்காட்டா இவர்களுக்கு எப்படி வேதத்தை வாசிப்பார்கள்? உடனே யோசிக்கிறார்கள், கல்வி நிலையங்களை கொண்டு வரணும். அப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சுதான் அதனுடைய பலனையே பார்க்க முடியும். நாம ஒரு VBS நடத்தினா, ஒரு கன்வென்ஷன் நடத்தினா, அந்த கன்வென்ஷன்ல 10 குடும்பம் வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராதா அப்படின்னு உடன் பலனை எதிர்பார்ப்போம். ஆனா அவர்கள் பிரயாசப்பட்டது
20 வருஷம் தாண்டி பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை திட்டமிட்டு கல்வி நிலையங்களை எழுப்பினார்கள். அவங்க ஊர்ல தகவல் கொடுத்தாங்க, கல்வியே இல்லை இந்தியாவில், ஆனா இத்தனை கோடி ஜனங்கள் இந்தியா தேசத்துல இருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? தன்னைத்தானே வெறுத்து இந்தியாவுக்காக ஃபண்டை கொடுத்தாங்க. அல்லேலூயா. தன்னைத்தானே வெறுத்து இன்னைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் இவ்வளோ கல்வி நிலையங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் தான். அவர்களால நினைச்சிருந்தா இந்தியாவில் எத்தனையோ ஏக்கர் அவர்களுக்கு என்று சொல்லி வாங்கியிருக்கலாம், வாங்கல. ராஜ்யத்திற்கென்று வாங்கினார்கள், தேவனுடைய ஊழியத்திற்கென்று வாங்கினார்கள். அன்னைக்கு அவர்கள் வாங்கினது போல இன்றைக்கு இருக்கிற ஒரு ஊழியக்காரனால ஸ்தாபனத்தினால கூட வாங்க முடியல. அன்னைக்கு வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் சிட்டில ஏக்கர் கணக்கில் வாங்கினாங்க. இவ்வளவு இடமும் கல்வி நிலையங்கள் கட்டடங்கள் வரும், இவ்வளவு இடமும் பார்க்கிங், இவ்வளவு இடமும் விளையாட்டு கிரவுண்டு, இவ்வளவு இடமும் கன்வென்ஷன் கிரவுண்டு, எல்லாம் பெரிய பெரிய யோசனையோடு திட்டத்தோடு தரிசனத்தோடு பார்த்து வாங்கினார்கள். ஹல்லேலூயா. நாம வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா 10 சென்ட். இதை வச்சு என்ன செய்ய, என்ன செய்ய, நம்மளால அவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறீங்களா? 10 சென்ட். அதுக்கு மேல இத்தனை வருஷம் ஆன பிறகு இன்னும் ஒரு 10 சென்ட் வாங்க முடியல பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கு இருந்தவருடைய பாரம் என்ன? சபைக்காக, ஸ்தாபனத்திற்காக அவ்வளவு வாங்கி குவித்தார்கள், தியாகமாய் செய்தார்கள். ஒன்றும் அவருடைய பேருக்காக அல்ல. சில இடங்களை வாங்கி அந்த இடங்களை டெவலப் பண்ணி கிறிஸ்தவ ஊர்களாக கூட மாத்திட்டாங்க. இன்னைக்கு இடைங்குடியில இவ்வளோ சபை இருக்கிறது, இவ்வளவு வீடுகள் இருக்கிறது. அன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு சபையை சுற்றிலும் இடங்களை கொடுத்தாங்க, வீடு கட்டி குடியிருங்க. அன்னைக்கு சொந்த இடம் யாருக்கும் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. இன்னைக்கும் ஒவ்வொருவருடைய பட்டால பாத்தீங்கன்னா அந்த கோயில் பட்டான்னு தான் இருக்கும், கோயில் பேர் தான் இருக்கும், அவங்க பேர் இருக்காது. எவ்வளோ உன்னதமான உயரிய தரிசனத்தோடு செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. பூமிக்குரிய காரியத்தை சிந்திக்கிறார்கள். இத்தனை ஏக்கர், இத்தனை கட்டடம், இத்தனை தோட்டம், அது இது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். வஞ்சனையான போதனை. கடைசி காலத்துல சத்தியமே கிடைக்காது, ஆகாரம் இல்லாத பஞ்ச காலம் வரும், வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். எல்லா பிரசங்கமும் தப்பு தப்பா இருக்கும். உலகத்தினுடைய மேன்மை குறித்து. அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரசங்கம், ஆண்டவர் உங்களை ஃபிளைட் தருவார். கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பிரசங்கம்? ஆண்டவர் உங்களுக்கு ஃபிளைட்டே தருவார், 2 கம்பெனியை தருவார், வேற 4 இரும மாட்டை தருவார், வேற இப்படியேதான் பிரசங்கம். அவர் தருவார், நீ என்ன செய்வாய்? நான் அவைகளை மேய்ப்பேன். எதுக்கு? வஞ்சகமான பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தது போதும். கிறிஸ்துவினுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. அவர்களுக்கு யார் தான் தேவனா? வயிறு தான். அப்படின்னா என்ன அர்த்தமோ? சோறு கண்ட இடம் சொர்க்கம். அவங்களுடைய தேவன் வயிறு, அவங்களுடைய தேவன் அவங்களுடைய சரீரம். சரீரத்தை மேன்மைப்படுத்தணும். மீதியான உபதேசத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் வருவீங்க? இதை கேட்கவா வரணும், இதை கேட்கவா வரணும்? அப்ப வேற எங்கேயாச்சும் போங்க, வேற மாதிரி கேட்க வைப்பாங்க. ஆனா பரலோகம் போக முடியாது, தேவ சித்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாரும் முழங்கள் படியிட்டு கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி, ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் மகா பெரியவர். Glory, hallelujah.
கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாய் வரட்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாய் உண்டாகட்டும். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் சீசர்கள் தான், தேவ பிள்ளைகள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஊழியக்காரர்கள் தான். ஆனாலும் அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நீங்க அப்படி நடந்துடாதுங்க. எத்தனையோ பேர் மனுஷனுக்காக, பிள்ளைக்காக, குடும்பத்திற்காக தன்னை வெறுக்கிறார்கள். நீங்களோ இந்த உலகத்தை தேவனுக்காக வெறுத்து விடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? புறம்பான அலங்கரிப்பு எனக்கு வேண்டாம், ஆடம்பரங்கள் எனக்கு வேண்டாம், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாய் உண்டாகட்டும். ஒப்பு கொடுங்க. லிபா ஷங்கலா திகாதா ரபடபா. நான் மாறணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய சிந்தை எனக்குள்ளாய் உண்டாகட்டும். ஒரு தாவீது தேவனுடைய வீடை கட்ட விரும்பினான், தேவனுடைய சபையை கட்ட விரும்பினான். தேவனோ மறுத்து விட்டார். ஆனாலும் அந்த கட்டடத்திற்கான பணங்களை சேகரித்து வைத்தான். தங்கம் வெள்ளியை சவதரித்து வைத்தான். அதனை கட்டமடி தேவையானவைகள் எல்லாம் சேகரித்து வைத்தான். அவன் சம்பாத்தியத்தினுடைய பெரும் பங்கையே கர்த்தருடைய ஆலயத்திற்கு சேர்த்து வைத்தான். இன்னைக்கு நாம எதற்காக சேர்க்கிறோம்? யாருக்காக சேர்க்கிறோம்? என்ன நோக்கத்திற்காக சேர்க்கிறோம்? ஹல்லேலூயா. உண்மையாய் ஊழியத்திற்கு கொடுக்க முடியாம இருக்கிறோம். உத்தம இருதயத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். இது ராஜ்யத்தின் வேலை. அன்றைக்கு கிறிஸ்து ராஜ்யத்திற்காக ஓடினார், இரவு பகலாய் பிரயாசப்பட்டார். நீங்க என்ன செய்றீங்க? எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அன்புள்ள தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவின் சிந்தை இவர்களுக்குள்ளாய் உண்டாகட்டும். உலகத்தை வெறுத்து, உலக ஆசை இச்சைகளை வெறுக்கணும், கிறிஸ்துவை நேசிக்கணும், ராஜ்யத்தை விரும்பணும், வசனத்தை விரும்பணும். அப்படிப்பட்ட கிருபை அவர்களுக்கு கொடுங்கப்பா. எல்லாருக்குள்ளாக மாற்றங்கள் வரட்டும். ஆடம்பர மோகங்கள் அழிந்து போகட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் நிறைவை தருவார். ஹல்லேலூயா. சம்பூரணத்தை தருவார். தேவைக்கு அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். பற்றாக்குறை வரவே வராது. கையேந்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கடல்ல உன்னை தத்தளிக்க விடவே மாட்டார். தேவை ஒன்றும் குறைபடாது. நன்றி ஆண்டவர். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு பேசினீங்க. நன்றி. எங்களோடு இருங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் மாறட்டும், சிறு பிள்ளைகள் மாறட்டும், பெரியவர்கள் மாறட்டும், கிறிஸ்துவை போல மாறட்டும், பிதாவுக்கு ஏற்ற பாத்திரங்களாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.